الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفسا واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم قال رسول صلى الله عليه وسلم إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل محدثات بدعة وكل بدعة ضلالة. ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பெருங்கடலாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அனைத்து பெரியவர்கள் சிறியவர்கள் நம்முடைய எம்பி எம்எல்ஏ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பேரையும் அவங்களுக்கு மாதிரி படித்தாக்க நேரம் போயிடும். அதனால முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். எல்லா நிறைய பேர் வந்திருக்கிறேன், மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது, உங்களை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் என்னுடைய ஆசை. பட் இந்த 3 விழா இப்போ தாமுக நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த தாமுகவுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த இளைஞர் அணி, புத்துப்பேட்டை ஆசாந்தனர் இளைஞர் அணி இதில் சேர்ந்து அவங்க ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் அவங்க தான் செய்து கொடுக்குறாங்க. அந்த இளைஞர் அணிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நம்முடைய ஊர் ஜமாத்தார்கள், மேலும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்கள் தயவு செய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும். முதல் விழா இந்த 10, 12வது பெண்கள் குழுத்துக்கும் இந்த பிரைஸ் அவங்களுடைய மார்க் அடிப்படை கொடுக்கறதாக எனக்கு சொல்லும்போது, இது கண்டிப்பாக நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே செஞ்சோம். நானும் முஸ்தபானும் அவங்க கவர்மெண்ட் சேர்ந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் சரியாக நம்மளுக்கு முடியலை, அதுக்கான ஆண்கள் இல்லை, அவர்கிட்டையும் இல்லை, என்னட்டையும் இல்லை. அதனால விட்டாச்சு. இந்த வருஷம் நம்ம தீனவங்க கோயத்துக்கு வந்திருந்த போது, அண்ணா உங்களுக்கும் ஒரு ஏற்புலா செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குன்னாப்ல. சரி, ஓகே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய டைம் இருக்கிற இந்த டேட்டில் செஞ்சேன்னா நான் வர்றேன்னு சொல்லப்போனேன். உங்கள் டேட்டை கொடுக்குன்னு சொன்னாப்புல அந்த டேட்டில் நம்ம ஏகேஎஸ் அண்ணனுக்கும் கூப்பிட்டு அவனையும் வர்றேன்னு சொல்லிட்டாப்புல, நம்முடைய எம்எல்ஏ வர்றேன்னு சொல்லிட்டாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து அதிக நாள் இருக்க முடியாது, எனக்கு இங்கே வேலை இல்லை. எனக்கு வேலை இருந்தாலும் கோயத்து கத்தாரு பாரின்னு இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக இன்னைக்கு இந்த டைம் கிடைச்சிருக்கு. 22ஆம் தேதி நாளன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது மதரசா பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறதுக்காக தான் முதல்ல அவங்க தான் அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தான் நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்து அடுத்தது அப்படின்னு சொன்ன நான் 22ஆம் தேதி வரேன். அதுக்கு முன்னாடி உன்னால முடிஞ்சா செஞ்சுக்க, ஏன்னா நான் 25 நான் கிளம்பிடுவேன். அதுக்கு பின்னாடியே செஞ்சுக்கும் போது சொன்னாப்புல, அப்போ 20ஆம் தேதி வச்சிடலான்னு சொன்னேன். ஓகே, நல்லது, செஞ்சிருன்னு சொல்லி சொன்னேன். அதோடு சேர்த்து இன்னைக்கு கடைசியாக முடிவு பண்ணது இந்த கட்டுரை போட்டி. ஏன்னா நிறைய பேர் வரணும், நல்ல பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், இந்த பிள்ளைகள்லாம் வர காலம் நல்லா வாழணும், அந்த எண்ணம் தான் எனக்கு. அதுக்காக தான் அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும். எனக்கு நான் சின்ன வயசுல கற்றுக்கொண்டது, நம்ம கருப்பட்டியப்பா அவர் வரல அனுபவம் பேசிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்லுவார், தீனை கொடுத்து டீனை வளர்க்கணும்னு சொல்லுவாப்புல. அதாவது நான் சின்ன பிள்ளைல ஒரு 6, 7 வயசுல பிள்ளைகள்லாம் ஏதாவது நாசா கொடுத்தாதான் பள்ளிக்கு போகும், இல்லாட்டி போவாது. அதே மாதிரி நேரத்தில் அப்போ இன்னைக்கு ஒரு ரொட்டியாவது ஒரு பேச்சு மனமாவது கிடைச்சால் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு போக பிள்ளைகள்லாம் ரெடியாக இன்னைக்கு. அன்னைக்கு அந்த காலத்தில் அப்படிப்பட்ட வறுமை, நான் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப வறுமை. ஏன்னா மலேசியாவும் சிங்கப்பூர்லையும் இருக்கிறவங்க கையில தான் பணம் இருக்கும். எங்கள் வலகாரவங்க கையில் ஒன்றுமே பணம் இருக்காது. ஒரு 10 ரூபா சேர நாளைக்கு காத்தடிக்கு, அந்த 10 ரூபா அப்படியே முடிஞ்சு போயிரு. அடுத்த நாள் காத்தடிச்சுன்னா இருக்கிற காதில் உள்ள தோடு, மூக்கில் உள்ள பொட்டெல்லாம் மறுபடியும் கைக்கு போகும். இதுதான் அன்னைக்கு உள்ள காலம். அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு இப்படிப்பட்ட மாறி நிற்கிது வாழ்க்கை. அன்னைக்கு நாங்கள் படிக்கும்போது ஒரு நோட்டு புக் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம்.
ஒரு பென்சில், ஒரு பேனா, பென்சில் தான் பார்த்துருக்கேன், பேனா எனக்கு எழுதுறதுக்கு கிடைக்காது. நான் அழுவேன் எங்க அம்மாட்ட. எங்க அம்மா சொல்லுவேன், என்னடா சேர்ந்து வழி இல்லடா, சாப்பாடு கூட வழி இல்லை, எல்லாரும் சேர்ந்து கிணத்துல வந்து செத்து போயிருவோமா. அன்னைக்கு நல்லதாங்க ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல 7 பிள்ளையோட அப்படியே போய் அந்த 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 அம்மாவை சேர்ந்து அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் நடக்கும், வேற வழி இல்லை, அதைத்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எங்க அம்மா சொன்னேன், யாரும் அழுவாத இடம் என்ன செய்யறது, அப்பா போயிருக்கிறாங்க, கொண்டுட்டு வந்தா தான், போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் சாப்பாடு எங்களுக்கு. அங்க அவங்க போயிட்டு ஒண்ணு இல்லாம வெறும் கூடையோட வந்தா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டோம் நாங்க. 5வது வகுப்பு பள்ளியில 5 வயசுல பள்ளிக்கு போனோம், தொடக்க பள்ளிக்கு. சரியான கால் சட்டை இல்ல, சாப்பிட்டு அடி எவ்வளவு அடி வாங்கியிருக்கிறோம். எங்க அம்மாட்ட வந்து சொன்ன, எங்க அம்மா அழுவையை பார்த்துட்டுனா ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா உதவி செய்யறவங்க பணக்காரவங்க, என்னுடைய சகோதரர், என்னுடைய சொந்தக்காரங்க இருந்தும் உதவி செய்ய அவங்களால முடியல. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த நாங்க, அன்னைக்கு உள்ள சூழ்நிலை 9வது வரைக்கும் நான் படிச்சேன். 9வதுக்கு மேல நான் பாக்குறேன் என்னுடைய சூழ்நிலை, எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை. அதாவது வீட்டை உங்களுக்கு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய மாடி கூட ஆயிடுச்சு. ஒரு கூரை வீடை நம்ம பார்க்க முடியல. நம்ம முத்துப்பேட்டையில ஒரு கூரை வீடை பார்க்க முடியல. நேற்று அப்படியே நான் அப்படியே ராமத்து நர்மன் சொன்னாரு, அப்படியே நான் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். நேற்று மௌத்தான வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த பக்கம் பார்த்தேன், எல்லாம் பெரிய பெரிய மாடி வீடா கட்டி இருக்குது. நான் பிறந்த காலத்துல ஒரு மாடி வீடு 2 மாடி வீடு இருக்கிறது பெரிய அதிசயம். அந்த காலத்துல எல்லாம் கூரை வீடா தான் இருக்கு. இந்த முத்துப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வலகார வீடு, எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். அப்ப அவங்களுடைய வீடு ஒரு மாசம், அதாவது ஒரு வருஷத்துல ஒரு ட்ரிப் அந்த கூரையை பின்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வேணும். அந்த 3000 ரூபாய் கிடைக்காம அன்னைக்கு கூரையை பின்னாம விட்டுட்டா இந்த மாதிரி பெய்யுற மழையில எவ்வளவு ஊத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா. நாங்க படுத்து கிடக்கும்போது நைட்ல திடீர்னு மழை பெய்யும் போது மலையில மேல ஊத்தும் போது எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு போய் ஒரு ஓரமா உட்காருவோம், எந்த பக்கம் உட்கார முடியாது, அவ்வளவு கஷ்டம். இப்ப அப்படி எப்படியாவது யாராவது கஷ்டப்பட்டுன்னு சொல்லுங்க, கிடையாது. காலம் மாறி போச்சு. அந்த ஊத்திக்கிட்டே இருக்கு, எல்லா பக்கம் ஊத்த ஒரு வருஷம் அந்த கீத்து போடலன்னா முடிச்சு. இன்னைக்கு அந்த கீத்துக்குன்னா மதிப்பு இல்லாம அள்ளி கொண்டு எரிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த கீத்து வாங்க 1 ரூபாய் ஒரு கீத்து, அதுக்கு காசு இருக்காது. அந்த கஷ்டத்துல பட்டதான் இன்னைக்கு நான் ஏன் இந்த முத்துப்பேட்டையில இப்படி ஒரு பாராட்டுகள் நடக்குதுன்னு சொன்னா, நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியல. நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு என்கிட்ட டொனேஷன் கேட்டு வருவாங்க. எதுக்கு வருவாங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஏதாவது முக்கியமான பிரச்சனை, ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு, இல்ல ஒரு பள்ளிவாசல் கட்டணும், இல்ல ஒரு கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும், ஏதாவது மாற்று மாறுதல் எல்லாரும் வருவாங்க. எல்லாம் வருவாங்க, ஏதாவது முக்கியமான விஷயம் வந்தா நான் செய்யறதுக்கு ரெடி. ஆனா சிலவர்கள் வருவாங்க, கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. என் பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் வேணும். நல்லா கேட்டுக்கிறீங்க, என் பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் வேணும். என்ன படிக்கிறான்? என் பிள்ளை பிபிஏ படிக்கிறான், என் பிள்ளை பிகாம் படிக்கிறான், என் பிள்ளை எம்ஏ படிக்கிறான், என் பிள்ளை எம்காம் படிக்கிறான். 2 வருஷம் படிக்க வச்சுட்டேன். 3வது வருஷம் என்னால படிக்க வைக்க முடியல. 3வது வருஷம் என்னால படிக்க வைக்க முடியல. 2 வருஷம் எப்படி படிக்க வச்சேன்னு கேட்டா, நான் ஒவ்வொரு வீடா பிச்சை எடுத்து படிக்க வச்சேன். சத்தியமா சொல்றேன், நிறைய பேர் இந்த ஊர்ல பிச்சை எடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்குது. இந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். நான் 9வது அதோட கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் அதோட போன, நான் குஜராத், பம்பை, டெல்லி அப்படி நான் அலைஞ்சேன். ஏன்? அன்னைக்கு எங்க அம்மாவுடைய கஷ்டம் அவங்களை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல. இதே மாதிரி பிச்சை எடுக்க விட விரும்பல எனக்கு. இன்னைக்கு பிள்ளைகளை பாருங்க, எல்லாம் 3 வேளை திண்டுட்டு வீடியோவும் டிவியும் பார்த்து மொபைலையும் பார்த்து நாசமா போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கஷ்டப்படுற பிள்ளைகள் சொல்றேன். ஆனா இருக்கிறவன் என்னமா செஞ்சுட்டு அவரை பத்தி நான் பேசவே விரும்பல. இந்த கஷ்டப்பட்டு அம்மாவையும் தாத்தாவையும் உமாவையும் பிச்சை எடுக்க வர மாதிரி அவனுக்காக நான் பேசுறேன். பேச்சு எவ்வளவு வேதனையா இருக்கு. அங்கிருந்து வருது ஒரு பொம்பளை, நம்முடைய 1000 ரூபாய் பணம் வாங்குது மாசம். அந்த பொம்பளை தன்னுடைய பிள்ளை ஒரு 12வது அவன் பிகாம் படிச்சிருக்கான். 2 வருஷம் கட்டிருச்சு. 3வது வருஷம், தம்பி எனக்கு என் பிள்ளைக்கு 3வது வருஷம் படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸுக்கு பணம் கட்டுமா. எனக்கு எப்படி வந்து தெரியுமா போவோம். நீங்க என்ன செய்யறீங்க? நான் உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட நாங்க தான் அல்மாவில் ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் வாங்கிட்டு இருக்கேன். சரி, உங்க இந்த பிள்ளையுடைய அப்பா என்ன செய்யறாரு? அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு.
இந்த அம்மா என்ன செய்யுது, அவங்களுடைய அந்த பிள்ளையோட அம்மா என்ன செய்யுது, வீட்டுல உட்காந்து சும்மா தான் இருக்குது. அப்ப இந்த பையன் படிப்பு தேவையா நான் கேட்கிறதா? எல்லாம் சொல்றாங்க படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். படிச்சவன் எல்லாம் நல்லா இருக்கிறான்னு நீங்க மட்டும் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் படிக்க வைக்கிறேன். படிச்சவன் எல்லாம் ஜெயிச்சதா வரலாறு இல்ல, படிக்காதவன் எல்லாம் தோத்ததா வரலாறு கிடையாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க காலத்துல உள்ளவன் எவன் படிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? 100ல ஒரு 10 பேர் படிச்சிருப்பாங்க, ஒரு டிகிரி வாங்கியிருப்பான். 90 பேர் படிக்கல. அந்த 90 பேர் குடும்பம் ஓட்டலையா? அந்த 90 பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கலையா? அந்த 90 பேர் இன்னைக்கு பெரிய பெரிய மாடி வீடு கட்டி வைக்கலையா? என் புள்ள படிச்சா நல்லா இருப்பான், என் புள்ள நாளைக்கு போய் ஒரு டிகிரி எடுத்து ஏதோ கம்பெனில கஷ்டப்படாம வேலை பார்ப்பான்னு சொன்னா அங்கதான் நீங்க போட்ட உரிய அந்த பிள்ளைக்காக பிச்சை எடுத்து படுக்கிறதோட நீங்க அந்த பிள்ளைய பிச்சை எடுத்து படிக்க வைக்காம நீங்க எங்கேயே உடனே அப்பவே வேலைக்கு அனுப்புங்க. அதான் நான் சொல்றேன். முந்தானால கூட ஒரு குடும்பமே வந்துச்சு, என் பிள்ளைய படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க. நான் சொன்னேன், எதுக்கு படிக்க வைக்கிறேன்? கல்யாணத்தை பண்ணி அனுப்புங்கண்டா. அல்ல இல்ல, என் பிள்ளைக்கு ஒரு டிகிரியை கொடுத்து அனுப்புறேன், நாளைக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா ஏதோ நாளைக்கு உதவுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தப்பா இருக்குது? என் பொண்டாடி படிச்சிருக்கா? இல்ல இல்ல, என்னுடைய குரூப்ல உள்ள எந்த பொண்டாடியோ படிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? இப்ப படிச்ச பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு எவனாவது வந்தானா அந்த மாப்பிள்ளைய நீங்க கட்டவே கட்டாதீன்னு நான் சொல்றேன். தனக்கு பொண்டாடிக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியாத ஒரு ஆம்பளை வேண்டவே வேண்டாம். எனக்கு இந்த 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 கட்டுரையில வந்து எல்லாம் கொடுக்கும்போது 1000க்கு மேல வந்துருச்சு. நான் கடைசியா ஊருக்கு வந்த போது பெரோஸ்காண்டு கொடிக்கால் பாளையத்திலிருந்து திருவாரூர்ல இருந்து ஒரு ரிஜிஸ்டர் வச்சு இதை நான் தான் வாங்கினேன். இதுல இந்த 5 கட்டுரை வந்துச்சு. ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க 5 கட்டுரை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 5 கட்டுரையும் நான் படித்தேன், அவங்களோட கொடுக்கல. ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. 17ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதி நான் வந்து 19ஆம் தேதி என் கைக்கு வந்துச்சு. சரி, அங்க கொடுத்தா சரி வராது, சரி இதுல என்னதான் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி படிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே 5 கட்டுரையில எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கட்டுரை எல்லாமே நல்லதா இருந்துச்சு. ஆனா இந்த இதுல வந்து அஸ்மியாங்கிற அந்த பொண்ணுங்க வந்திருக்கா என்னன்னு தெரியல. கொடிக்கால் பாளையத்திலிருந்து அஸ்மியாங்கிற ஒரு லேடி அந்த புள்ள இங்க வந்திருந்தா அவங்க இருக்குதா? இங்க யாராவது இருக்குதா? அந்த புள்ள இருக்குதா? கொடிக்கால் பாளையம் அஸ்மியா அப்படியா? அப்படியா? சந்தோஷம். அவங்க தான் அவங்க கொடிக்கால் பாளையம் தான், அவங்களுடைய ஊர் தானா. ஆனா இந்த பொண்ணு எழுதுனதை பார்த்துட்டு நான் உண்மையிலே கண் கலங்கினேன். அருமையான கட்டுரை. இதை நான் திருத்தி இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த பொண்ணுக்கு தான் கொடுத்துருப்பேன். பாக்கி 4 இந்த 4 இருக்குது. 4 வந்து ஒரு நார்மல், அது எல்லாருமே எழுதுனது. இந்த பொண்ணுடைய அந்த படிச்சு பார்த்துட்டு நான் அசந்து போனேன். கதீஜா நாயகியுடைய வரலாறு எழுதியிருக்கு. கதீஜா நாயகியுடைய நபிகள் நாயகர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் மனைவி அவங்களுடைய ஸ்டோரி இப்ப எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அசந்து போன நான் படிச்சுட்டு நானே பார்க்காத நானே கேட்காத செய்திகள்லாம் இதுல குர்ஆன் ஹதீஸோட அழகா கொடுத்துருந்துச்சு. அதாவது நான் சொல்றேன்னா இல்லையா, இந்த புள்ள வராதனால இல்லாட்டி நான் பிரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். என் கையால் தனிப்பட்ட முறையாக ஏதாவது ஒரு பெரிய பிரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா வரல, இன்ஷால்லா அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். நான் பட்ட கஷ்டம், நான் வந்து 9வது விட்டுட்டு நான் அதோட ஊருக்கு நான் இதுல போயிட்டேன். குஜராத் போயிருந்தேன். அப்ப குஜராத்துங்கிறது ஒரு பெரிய நம்ம வெளிநாட்டுக்கு குவைத்துக்கோ கத்தாருக்கோ இல்ல அரபு நாட்டுக்கு ஒரு இல்லாட்டி யூரோப் கண்ட்ரிக்கே போற மாதிரி அன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அன்னைக்கு பாம்பே குஜராத் இப்படி போறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு ட்ரெயின்ல போயிட்டு வரணும்னா 3 நாள் 4 நாள் அவன் இன்னைக்கு இல்லமானா அன்னைக்கு சர்வீஸ் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல போயிட்டு வந்து நான் அங்க 1 வருஷம் இருந்தேன். அங்க நாக்பூருங்கிறத குஜராத் நாக்பூர்ல அங்க நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். புயல் அடிச்சு பெரிய சேதம், பெரிய கஷ்டம். அப்ப எங்க அம்மாவுக்கு அன்னைக்குன்னா லட்டு தான், அன்னைக்குன்னா இதெல்லாம் கிடையாது. வந்து சேர்ந்து போறதுக்கு லட்டு வந்து சேர்த்துக்கு எல்லாம் 1 வாரம் வந்து சேர்த்து மறு வாரம் 15 நாள் ஆகும். இன்னைக்கு உள்ள
சொல்றாங்க இங்க உள்ள பத்திரிகைக்காரங்க. எப்படி சொல்றேன்னு தெரியல. அங்க உள்ள சூழ்நிலை ஒரு நாளைக்கு போயிட்டு உடனே வந்துடுறது, விசா கிடைச்சிட்டா போதும்னு சொல்லி வந்துடுறது. அங்க என்ன விசா ஏது விசா விசாரிக்கிறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னு சொன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் போய் நீங்க அங்க போய் ஒரு 12,000 ரூபாய் பணம் எம்பாசில கட்டினா அக்ரிமெண்டோட கொடுப்பான். நாளைக்கு உனக்கு அந்த முடிக்கலையா, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா அதை வச்சு அந்த எம்பாசி எல்லாத்தையும் முடிஞ்ச ஊருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஆனால் சில கள்ளத்தனமா வர்ற அப்படி இருக்கு, புஷிங்கில வர்ற காலமும் இருக்குது, போகும் நடந்துகிட்டு இருக்கு. சில ஏஜென்ட்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறான். எம்பிட்ட கூட நம்ம நிறைய அந்த மனுவை கொடுத்துருக்கோம். அதனால எம்பாசிலையும் சொல்லியிருக்கோம், முடிஞ்ச அளவு அவங்களும் இந்த புஷிங்கில வராம தடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறைய பெண்கள் அங்க வீட்டு வேலைக்கு ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாங்க எங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த பையன்கள்லாம் வந்தாக்க ஒரு 3 மாசம் கஷ்டப்பட மாட்டானோ, ஏன்னா அவனது இங்க சொகுசா வாழ்ந்துட்டானோ. நாங்கெல்லாம் போன நேரம் எங்களுடைய சாப்பாடு அங்க என்ன சொல்ற, இங்க உள்ள சாப்பாடுக்கு அங்க அரபி சாப்பாடுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உழைப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது, அவ்வளவு மோசமான சாப்பாடா இருக்கு. நம்மளுக்கு கஷ்டம் தான். ஆனா அந்த கஷ்டத்தை ஒரு 6 மாசம் சமாளிச்சு ஏத்துக்கிட்டானா அவன் தான் அந்த உலகத்துல ஜெயிச்சு அவன் தான் இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறதுக்கு சான்ஸ், அவனுக்கு வசதி, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்க அண்ணனோ தம்பியோ உங்க அப்பாவோ யார அனுப்புறதா இருந்தாலும் நல்லா கேட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கஷ்டம் தான், முத வரோட கஷ்டம் தான். அங்க நிறைய கஷ்டம் இருக்கும். இந்த கஷ்டத்திலே சமாளிக்கிறியா அப்படின்னா நீங்க 50,000 1,00,000 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க அனுப்புங்க, செலவு பண்ணி அனுப்புங்க. நிறைய பேர் வட்டிக்கு வாங்கிட்டு அங்கேயும் ஒண்ணு செய்ய முடியாது, இங்கேயும் ஒண்ணு செய்ய முடியாம தூக்கு போட்டு செத்தவங்களும் நிறைய பேர் நியூஸ்ல பார்க்கலாம். டெய்லி சூசைட், டெய்லி எதையாவது குடிச்சிட்டு சாவுறது, டெய்லி தூக்கு போட்டு சாவுறது கோயத்திலையும் சவுதிலையும் நிறைய நடந்துட்டு இருக்கு. எதுக்காக சொல்றேன், வெளிநாடுங்கிற சாதாரண விஷயம் இல்ல. வந்தா 6 மாசம் 1 வருஷம் கஷ்டப்படணும், பட்டுதான் ஆகணும். பட்டத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊர்ல உள்ள சிச்சுவேஷன் எப்படி, நாளைக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கத்தாருக்கு போனோம். முத நான் என்னுடைய கஷ்டம், எங்க அண்ணன் தம்பி அண்ணன் 2 பேரும் கத்தார்ல கடவுள் தொழிலுக்கு போயிருந்தாங்க. ஆனா நான் ஊர்ல அங்க சுத்தி என்னால முடியல. ஏன்னா ஒரு வீட்டை கட்ட முடியல. எங்க அண்ணன் 2 பேரும் அங்க போய் சம்பாதிச்சு அனுப்புறது, ஒரு வீட்டை எப்படியா கட்டிடலாம்னு பார்த்தா 2 பேரால முடியல. சாப்பாட்டுக்கு என் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு இதுக்கே போதுமான இது இல்ல, வசதி இல்ல. ஆனால் நானும் போனா சரி வரும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சு என்ன ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு ஏதோ ஒரு கலெக்டர் ஆகணும்னு எல்லா வீட்லயும் எல்லா அம்மாக்கு எல்லா அக்கா தங்கச்சிக்கு இருக்கிற அதே ஆசை தான் என் வீட்டுல இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய சூழ்நிலை அன்னைக்கு படிக்க முடியல, வசதி இல்ல. சரி ஓகே கடலுக்கு அப்போ அண்ணன் சொல்லிச்சு அப்படின்னா நீ கடல்ல போய் நீ ட்ரைனிங் எடுத்தாதான் உனக்கு விசா அனுப்ப முடியும்னு ஒரு 2 வருஷம் கடலுக்கு போனேன், கஷ்டப்பட்டேன். 21 வயசுல நான் போய் கத்தாருக்கு போனேன். அங்க போனா அங்க உள்ள கடல் கொஞ்சம் அலைகள் அதிகம், நம்ம ஊர் மாதிரி சேர்த்து கடல் இல்ல, அது ஒரு பெரிய நல்ல ஒரு பாறை கடல். இது கடல், அந்த கடல்ல ஒரு அலைகள் அதிகம். அப்ப நான் சின்ன பையனா தான் இருப்பேன், 21 வயசுல நான் நீனா இருப்பேன். அங்க பெரிய பெரிய தடியெல்லாம் இருக்கணும். அப்படி வேலை பார்க்கறவங்க கேட்டாங்க, ஒரு சின்ன பிள்ளையா இருந்துட்டு இந்த கடலுக்கு வந்திருக்கு, இந்த கடல்ல உன்னால நிக்க முடியுமா, இந்த கடல்ல உன்னால தொழில் பண்ண முடியுமா, எப்படி நீ இதுக்கு வந்தா, எப்படி எதை சமாளிச்சு வந்தானே. எங்க அண்ணனை பிடிச்சி எல்லாருமே திட்டினாலும். ஆனால் எனக்கு அன்னைக்கு எங்க அம்மாடைய கண்ணீரை அன்னைக்கு பட்ட கஷ்டம் அது 2 தான் கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர வேற எதுவுமே தெரியல. அதனாலதான் நான் எவ்வளவு நான் எல்லாருக்கும் எல்லா மேடையிலும் சொல்றேன். என்னன்னு சொன்னா, கஷ்டம் ரிஸ்க் சாப்பிடறாங்க, ரிஸ்க் எடுக்கிறவனுக்கு தான் ரிஸ்க் சாப்பிட முடியும். ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொன்னா ரிஸ்க் சாப்பிட முடியாது. கஷ்டங்கிற பட்டாதான் பட்ட அந்த கஷ்ட அறிவு இருக்கு பாருங்க, படிச்ச அறிவோட பட்ட அறிவு இருக்கு பாருங்க, அதுக்கு இருக்கிற பவர் வேற எதுக்கும் கிடையாது. அந்த பட்ட அறிவுல நான் நிறைய பட்டிருக்கிறேன். அதனால இன்னைக்கு இந்த மேடையில எனக்கு இந்த பாராட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இதை கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அப்படி இப்படி செஞ்சு நீங்க படிக்க வச்சீங்கன்னு சொன்னா அங்கதான் நீங்க தோல்வி ஆகுறீங்க. அதுல ஒரு 4 பிள்ளை 5 பிள்ளை வேணா தேரலாம், பாக்கி 90 பிள்ளை நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த பிள்ளை சம்பாதிச்சு தராது. இன்னைக்கு அப்துல் கலாம் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு படிச்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சு பேப்பர் போட்டு அவர் படிச்சு இன்னைக்கு ஒரு மகானா அன்னைக்கு ராமேஸ்வரத்துல இன்னைக்கு ஒரு பார்க்ல இருக்கிறார். அதே மாதிரி மனுஷன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் நல்ல ஒரு பேர் எடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா பிள்ளைகளை கஷ்டத்துல கொடுங்க, கஷ்டப்படணும்.
கஷ்டப்படாத எந்த பிள்ளையும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. பெரிய பெரிய அம்பானி வீட்லயும் அதானி வீட்லயும் பிறந்த பிள்ளைகள்லாம் நல்லா ஜெயிச்சு வாழ்ந்துட்டு நினைச்சிருக்கீங்களா? அவனுடைய காசை வச்சு இவனும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவனுடைய அப்பா அவன் அதானி அம்பானியுடைய அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு யாராவது ஸ்டோரி எடுத்து படிச்சா தெரியும். ஒவ்வொருத்தருடைய பெரிய பெரிய பணக்காரன் அவனுடைய அப்பா எப்படி வந்தான், இளையராஜா இருக்கட்டும், பாரதி ராஜா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், நீங்க படத்துல போறாலும் சரி, இல்ல நீங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இந்த பக்கம் போய் பார்த்தாலும் தெரியும், கஷ்டப்பட்டு அவன் அப்பங்கார கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிள்ளைகள் அனுபவிச்சிருக்கான். பிள்ளைகள் அதே மாதிரி அப்பனும் விட்டு காசு இருந்தா பிள்ளைங்க அனுபவிக்கிற பத்தி நான் அதை பத்தி சப்ஜெக்டே வரல. ஏழைகளா வாழ்றவங்க அவங்க அல்லாஹ் போட்ட ஒரு நமக்கு அல்லாஹ் அது கொடுத்த நம்முடைய நியமத்து வேற ஒன்றும் கிடையாது. ஏழையா பிறந்துட்டோங்கிறதுக்காக நம்ம ஏழையா தான் சாவந்து வாழ்க்கை கிடையாது. ஏழை என்னுடைய புக்கில எழுதியிருக்கிறேன். ஏழையா பிறந்தது நம்ம குற்றம் இல்லை, ஆனால் ஏழையா இறப்பது நம்ம குற்றம். ஏழையா பிறந்துட்டோம் சொல்லிட்டு நம்ம இப்படிதான் நம்ம வாப்பா நம்ம ஏழையா பிறந்தா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவிதின்னு சொல்லிட்டு யாராவது தலைவிதியை நம்பினீங்கன்னு சொன்னா நீங்க தோத்துட்டே, நீங்க இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. மதின்னு ஒண்ணு இருக்கு, அது அதான் இறைவன் கொடுத்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறிவை பயன்படுத்துங்க. இன்னைக்கு உங்களால எங்கேயும் எந்த நாட்டுக்கும் போக முடியும். தமிழ் மட்டும் தான் தெரிஞ்சு தமிழ் மட்டும் வச்சுட்டு இங்கிலீஷ் பிள்ளைக்கு தெரியாது எப்படி அனுப்புறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏமாந்துட்டீங்க. தேவையே இல்லை. தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எந்த பாஷையும் தெரியாது. ஆனால் நான் லண்டன் அமெரிக்காவில் எனக்கு டாக்டர் போட்டேன், லண்டன்ல எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் போட்டேன், ஐகோன் போட்டேன், அந்த பட்டம் இந்த பட்டம் சொன்னா எனக்கு ஒரு 200 பட்டத்துக்கு மேல கிடைச்சிருக்கு. தமிழை தவிர எனக்கு தெரியாது. 9வது தவிர நான் படிக்கல. ஆனா எனக்கு எவ்வளவுக்குள்ள பட்டம் எப்படி கிடைச்சிச்சு? எனக்கு கண்டிப்பா படிக்கிறாலும் கிடைக்கும், படிச்சாலும் கிடைக்கும். ஆனால் படிக்கிறத காசு உள்ளவங்க படிக்க வைங்க. காசு இல்லையா ஒரு 10வது படிச்சா போதும், அவங்கள உடனே வேலைக்கு அனுப்புங்க. அவங்க பிள்ளைய முடிஞ்ச திறமை இருந்தா படிச்சுட்டு அவங்க தரசுல படிச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் படிக்கலாம். 40 வயசுலயும் படிக்கலாம், 50 வயசுலயும் படிக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலே பிள்ளைய கஷ்டப்பட்டு நீங்க படம் வைக்கல. ஆரம்பத்திலே பிள்ளைகள் சொகுசா படிக்க வச்சுட்டு எங்கேயே வட்டி கிட்டி வாங்கி நாளைக்கு கஷ்டப்படாதே. இதுதான் என்னுடைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா நேரம் இல்லை. அவங்க உங்க முடிவு வெளியில வந்துட்டனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்னுடைய பேச்சு இருக்கேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கலந்துருக்கேன். மற்ற விஷயங்கள் நான் பேச ஆசைப்படுறேன். இன்ஷா அல்லாஹ் இப்ப முடிச்சுக்கிறேன். வாங்கி தவிர அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.